ஒரு துளி ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ வெங்கடேஷாய. இன்று இந்த காணொளியில் நாம் காண இருப்பது காமதா ஏகாதசி பற்றிய வராக புராண விளக்கம். நீங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து ஒரு துளி ஆன்மீக அனுபவம் பெற்றிடுங்கள். ஒருமுறை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் யுதிஷ்ட மகாராஜா கேட்கின்றார், ஓ பரந்தாமா, வாசுதேவா, சைத்திர மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசியின் பெயர் என்ன மற்றும் அதன் மகிமை என்ன என்று விவரியுங்கள் என்று கேட்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கூறுகையில், ஓ அரசர்களில் சிறந்த யுதிஷ்டிரா, சைத்திர மாத வளர்பிறையில் வரும் ஏகாதசி காமதா ஏகாதசி என்று அழைக்கப்படுகின்றது. முன்பு ஒரு முறை வசிஷ்ட மகரிஷி ராமபிரானின் மூதாதையர்களில் ஒருவரான மன்னர் திலீபனுக்கு எடுத்து கூறிய பெருமைகளை இப்பொழுது நான் உனக்கு கூறுகின்றேன் கேள் என்று கூறி ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கூறியதை நாம் இங்கே நமது ஒரு துளி ஆன்மீகம் குழு அன்பர்களுக்காக விவரிக்கின்றோம். இந்த ஏகாதசி விரதத்தினை முறையாக கடைபிடிப்பவர்கள் அனைவரும் தான் செய்த அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபடுவர். இகவாழ்வில் அனைத்து சௌபாக்கியங்களையும் பெறுவர். அதன் பின்பு மோட்சத்தையும் அடைவர். முன்பொரு காலத்தில் ரத்னபுரா எனும் செல்வச் செழிப்பான நகரை புண்டரீகா எனும் மன்னன் ஆண்டு வந்தார். அந்த நகரம் முழுவதும் கந்தர்வர்களும் கிண்ணறர்களும் அப்சரஸ்களும் தேவ கன்னிகைகளும் வசித்து வந்தனர். இதில் கந்தர்வர்களில் ஒருவரான மிகச்சிறந்த இசைக்கலைஞரான லலித் மற்றும் அவரது மனைவி லலிதா இருவருமே மிகச் சிறப்பான அழகையும் திறமையையும் ஒரு சேர கொண்டிருந்தனர். இருவரும் எந்த ஒரு நிமிடமும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமலும் தங்களுக்குள் அதிகமான அன்பையும் பொழிந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் ஒரு நாள் மன்னரின் முன்னிலையில் லலித் மட்டும் தனியாக தனது மனைவியை விட்டு பிரிந்து ஒரு பாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டது. மேலும் அந்த நிகழ்ச்சி மிக அதிகமான நேரம் நடக்கும் சூழ்நிலையும் ஏற்பட்டது. அதுநாள் வரை ஒரு நிமிடம் கூட தனது அழகிய மனைவியை பிரியாமல் இருந்த காரணத்தினால் லலித்திற்கு இந்த சிறிய பிரிவு கூட ஒரு மிகப்பெரிய பிரிவு போல தோன்றியது. அதனால் அவன் சிந்தை தடுமாறி மனம் பாடலில் நிலை கொள்ளாமல் ஸ்ருதி விலகி பாடலில் அடிக்கடி பிழை இழைத்தான். இதனைக் கண்டு கடும் கோபம் கொண்ட மன்னர் அவன் பிழை இழைத்ததற்கான அவனது மன ஓட்டத்தையும் அவன் மனைவி மேலுள்ள மோகத்தால் தனது பாடல் தொழில் புரியும் பொழுது கவனம் சிதறிய காரணத்தையும் அறிந்து கொண்டார். அதனால் உடனே தனது தவ வலிமையை பயன்படுத்தி சாபமும் கொடுத்து விட்டார். ஆம், மனிதர்களை கொன்று புசிக்கும் ராட்சசனாக மாறும்படி சாபம் கொடுத்து விட்டார். இந்த சாபத்தின் காரணமாக மிக அழகிய உருவில் இருந்த லலித் மிக கொடூரமான உருவம் கொண்டு மனிதர்களை கொன்று புசிக்கும் ராட்சசனாக உருமாறினான். இந்த நிலையை தெரிந்து கொண்ட லலிதா மிகவும் மனம் நொந்து வேறு வழியின்றி தனது கணவனை அழைத்து கொண்டு இனி வனாந்திரம் அதுவே தனது முகாந்திரம் என்று உறுதியெடுத்துக்கொண்டு தனது ராட்சச உரு கணவனுடன் கானகம் நோக்கி செல்கின்றாள். பல நாட்கள் பல்வேறு இடங்களில் சுற்றித் திரிந்து தனது கணவனின் இந்த நிலை மாற வேண்டிக் கொண்டு சிரமங்களை பொறுத்து கொண்டு பல ஆசிரமங்களை தேடி அலைந்து கொண்டிருந்தாள். இந்த நிலையில் ஒரு நாள் அவளது பூர்வ புண்ணியம் காரணமாக விந்தியாச்சல மலையில் உள்ள ஸ்ருங்க முனிவரை சந்திக்கும் பாக்கியம் கிட்டியது. உடனே அவரை வணங்கி தனது நிலையை எடுத்து கூறி தனது கணவனின் இந்த சாபநிலை நீங்க உரிய பிராயச்சித்தம் கூறி அருளுமாறு மிகவும் பணிந்து வேண்டினாள். ஸ்ருங்க முனிவரும் அப்பெண்மணியின் நிலை கண்டு மனம் கனிந்து, ஓ பெண்ணே, தன் மனைவியை பற்றி சிந்தனையே ஆயினும் எந்த நேரமும் காம எண்ணத்துடனேயே உனது கணவன் இருந்து அதன் மூலம் புனிதமான இசைக்கு களங்கம் விளைவித்ததால் இந்த சாபத்தை பெற்றான். இருப்பினும் இதிலிருந்து மீள ஒரு உபாயம் உள்ளது. வருகின்ற சைத்திரமாத சுக்லபட்ச ஏகாதசி அன்று நீ உண்ணாமல் உபவாசம் இருந்து அன்று முழுவதும் பகவன் நாமாவை துதித்து அதன் பிறகு மறுநாள் துவாதசி அன்று உனது புண்ணிய பலனை உனது கணவனுக்கு தானம் செய்வதன் மூலம் உனது கணவனை இந்த சாபத்தின் கொடிய உருவில் இருந்து மீட்கலாம் என்று திருவாய் மலர்ந்தருளினார். இதனை கேட்டு மிகவும் மகிழ்வுற்ற லலிதா முனிவருக்கு மீண்டும் தனது நமஸ்காரங்களை தெரிவித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள். பின்னர் சைத்திரமாத சுக்லபட்ச ஏகாதசி விரதம் இருந்து அன்று முழுவதும் பகவான் நாமாவை ஜபித்து அன்று இரவு முழுவதும் உறங்காமல் இருந்தாள். மறுநாள் துவாதசி அன்று காலை குளித்துவிட்டு
தனது கணவரின் நலன் வேண்டி மனிதர்களை புசிக்கும் ராட்சச உருவம் நீங்க வேண்டி தான் இருந்த ஏகாதசி விரத பலனை தானமாக கொடுப்பதாக பகவானை மனதார வேண்டிக் கொண்டாள். பகவான் விஷ்ணுவை கண்மூடி பிரார்த்தனை செய்தாள். கண் திறந்து பார்க்கும் பொழுது அந்த அதிசயம் நிகழ்ந்திருந்தது. ஆம், தனது கணவன் மீண்டும் பழைய அழகான உருவுடன் அற்புதமான ஆடை அணிகலன்களுடன் அருகில் இருப்பதைக் கண்டு ஆனந்தம் கொண்டாள். பகவானுக்கு மீண்டும் நன்றி கூறினாள். அதன் பின்னர் அவர்கள் மீண்டும் ரத்னபுரா நகரம் சென்று ஆனந்த வாழ்வை மேற்கொண்டு இகவாழ்வில் அனைத்து செல்வங்களையும் பெற்று அதன் பின்னர் மோட்சத்தையும் அடைந்தனர். இவ்வாறு ராட்சச தோஷத்தை நீக்கப் பெறும் ஏகாதசி காமதா ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது என வராக புராணம் தெளிவாக கூறுகின்றது. இந்த விரத பலனை படிப்பவர்கள் மற்றும் விரத பலனை பிறருக்கு தெரியப்படுத்துபவர்கள் என அனைவரும் ஒரு பசுவினை அந்தணர் ஒருவருக்கு தானம் செய்த பலனையும் பெறுவார்கள். ஆகவே அன்பர்களே, நமது இப்பிறவி எப்படி இருப்பினும் நாம் செய்த பாவங்களை போக்கவும் அடுத்த பிறவி வேண்டாம் என்று நாம் கூறினாலும் ஒருவேளை கர்ம பலன் தொடர்ச்சி காரணமாக அடுத்த ஜென்மாவில் கூட மிகுந்த புண்ணிய ஆத்மாவாக பிறக்கவும் இந்த காமதா ஏகாதசி தினத்தில் நாம் செய்ய வேண்டியவை: வாய்ப்பு இருப்பவர்கள் ஏகாதசி அன்று 3 வேளையும் உண்ணாமல் விரதம் இருக்கலாம், அல்லது அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ப 1 வேளையோ அல்லது 2 வேளைகளோ இருக்கலாம். வாய்ப்பு இருப்பவர்கள் பழங்கள் மற்றும் பழச்சாறு மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம். அன்று நாள் முழுவதும் பகவான் நாமாவை ஜெபிக்கலாம். அவரவர் இல்லங்களிலேயே பெருமாள் படத்திற்கு முன்பாக நெய் விளக்கேற்றி துளசி சாற்றி வழிபடலாம். இவை எவற்றையும் செய்ய முடியாத பட்சத்தில் கூட இருக்கும் இடத்திலிருந்தே மானசீகமாக பெருமாளை மனதார நினைந்து வேண்டிக் கொள்ளலாம். முழு நேரமும் நாம ஜபம் மட்டும் செய்து கொண்டே இருக்கலாம். விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த விரத கதையையும் பலனையும் பிறருக்கு எடுத்து கூறுவதன் மூலம் கோதானம் செய்த புண்ணியம் பெறுகின்றார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கு பதிவு செய்ய நினைக்கின்றோம். நமது தாமிரா தர்ம ரக்ஷண சபா மூலமாக கலியுகத்திற்கு ஏற்ற வகையில் நமது குழு உறுப்பினர்களுக்கு இப்போதைய தண்டோரா மூலம், அதாவது சமூக வலைதளங்கள் மூலமாக ஒவ்வொரு ஏகாதசிக்கும் முதல் நாள் தசமி திதி அன்று ஏகாதசி விரதம் பற்றி ஒரு நினைவூட்டலை நாம் செய்து வருகின்றோம். நீங்களும் நமது ஒரு துளி ஆன்மீகம் வாட்ஸ்அப் குழுவில் இணைய திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ வெங்கடேஷாய. நாம் முன்பே கூறியுள்ளது போல உபவாசம் இருப்பது என்பது உடலுக்கும் மனதுக்கும் மிகவும் நல்லது என்ற போதிலும் தற்போதைய கலியுகத்தில் இது அவரவர்களின் தனிப்பட்ட உடல் நலனை பொறுத்தது ஆகும். வயோதிகர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், உடல்நிலை ஒத்துழைக்காதவர்கள் ஏகாதசி விரத பலனை அடைய ஏகாதசி அன்று ஒரு நாள் மட்டும் அரிசி உணவை தவிர்த்து வேறு உணவுகளை, அவல் அல்லது பழங்கள் போன்ற உணவுகளை அவரவர் தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கொண்டு பகவான் நாமாவை ஜபித்து ஏகாதசி விரத மகிமையினை மற்ற அன்பர்களுக்கும் தெரியப்படுத்தலாம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ வெங்கடேஷாய.